ஹாய் ஹலோ மக்களே, நாம் வந்து பார்த்திங்கன்னா கிராணி சாப்டர் 2 தான் விளாட போகிறோம். ஸோ கிராணி சாப்டர் 1 வந்து ஏற்கனவே நம்ம முடிச்சிட்டோம். மொத்தம் 3 எஸ்கேப் இருந்துச்சு, அந்த 3 எஸ்கேப்பே முடிச்சாச்சு. இப்போ வந்து கிராணி சாப்டர் 2 தான் விளாண்டுருக்கோம். இதில் இன்டர்வலில் வேறு எவனோ ஒருத்தன் வந்தாங்க முன்னாடி இன்டர்வலுங்க. இந்த ஸ்டார்டிங்கில் எவனே தெரில. சரி, நான் வெளியே போகிறேன். வித்தியாசமாக இருக்குது இடமே பார்க்க. நான் வேறு மாதிரி இருக்குன்னு நினச்சேன். சரி, ஓகே வாங்க போகலாம். அடியிலலாம் இன்னமும் இருக்குது. ஒழிச்சிக்கலாம் அதில். லைட்டாக பயமாக இருக்குங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல. அதாவது இன்னைக்கு என்னடா அது, குரோபார் இல்லாமல் இருக்குது. இங்கே 2 டோர் இருக்குது, திறந்து பார்ப்போம். என்னடா அது வித்தியாசமாக இருக்குது. இங்கே எதுவும் முள்ளாக இருக்குது. இல்லை ஒளிஞ்சிக்கலாம் போல். ஏன்னா பட்டன் ஏதோ இருக்குது. என்னடா அது, ஏன் திறந்துருச்சுங்க? அது ஏன் மூடி திறந்துருக்குது? என்ன இடமே தெரியல. எந்த பக்கம் போகிறது? என்னது ஹேண்ட் வீல்? நீங்கள் என்னென்னமோ கேட்கணும். இதெல்லாம் ஹேண்ட் வீல் கிராங்க் வந்து கிராணி வரா. எப்படி யாராம? ஐயோ, எங்கே போகிறதுக்கு வழியா? ஜோலி முடிஞ்சு. ஆனால் இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. இந்த இடத்துல தாங்க செத்து போனேன். இப்போ வந்து இங்கே பக்கத்தில் இன்னொரு டோர் இருக்குது, அதுக்குள்ளே நான் போகிறேன். ஏன்னா கீழே போகுது வழி. கீழே போவோம். எவனோ வந்துட லைட்டாக பயமாக இருக்குது. என்னடா அது போட்டில், என்னடா அது இப்படி இருக்குது? இங்கே தண்ணியே பச்சை கலரில் இருக்குது. இந்த போட்டு இன்ஜின் ஸ்டார்ட்டா? என்னடா அது? இது ஸ்பார்க் ப்ளக், இது பெட்ரோலு. என்னடா சீ கருமம் சாக்கடை. இது என்னது? பேட்லாக்கி இங்கேயா இருக்குது? ஏன்னா தண்ணிக்குள்ளே ஏதாவது இருக்க போது பயமாக இருக்குது எனக்கு. உள்ளே போவேன், நம்ம மேலே போயிடும். ஓகே, மேலே போகலாம். கிளவி பக்கத்தில் எவனோ வந்தாங்க, 2வது ஒருத்தன். அவன் வந்து பார்க்க அப்படியே அச்சசலாக பிச்சைக்கார மையம் தான். எங்கே இருக்கான் அவன்? இவங்க எப்போ வருவாங்கன்னே தெரியல. மேலே பாருங்களேன் எவ்வளோ பெரிய இடம்னு. அண்டர் கிரவுண்ட்லேயும் அவ்வளோ பெருசாக இருக்குது. கிராணி என்னது? டேப் வச்சு அவங்க வாயிலே ஒட்டிடலாம். எனக்கு கிளை வாயை பொழந்துக்கிட்டே இருப்பா. இங்கே பாருங்களேன் இவன் ஃபோட்டோலாம் யாரா அவன்? இவன் ஃபோட்டோலாம் போய் மாட்டி வச்சுக்கிங்க. ஒருவேளை இவன் தான் அந்த 3வது ஆளா? சரி, அந்த 2வது ஆளா? இங்கே இன்னொரு வேஸ் இருக்குது. இதை நான் எடுத்துகிட்டு போக மாட்டேனே. இதுவரையே குதிக்க முடியல. என்னது பியானோ? அது பியானோ. நீங்கள் தொட வேணாங்க, தொட்டால் சவுண்ட் வந்துட போகுது. அப்புறம் அந்த கிளவி பறந்துட்டு வருவா. இங்கே தான் ஒரு டோர் இருக்குது, கிளவி வரல. உள்ளே போய் கதவை சாத்தி விட்டணும். இப்படிலாம் அவங்க வந்துடுவாங்க. ஏதோ இக்லு மாதிரி. என்னங்க மேலே கூட எம்டியாக இருக்குது. ஏதோ இக்லு மாதிரி இருக்குது. இல்லை ஒன்றும் இல்லைல்ல, ஒன்றும் இல்லை. அடியில் ஏதோ போதுங்க. என்னடா இடம் இது? எங்கே இன்னமும் இருக்குங்க இந்த இடத்துல. இது என்னது? ஐநீடிய ஃப்ரெஞ்ச் வந்து கிராணி 1 வரும். எங்கேயோ இருக்கும் போல். இந்த டேப் வச்சு என்ன பண்ணுறது இன்ன வரைக்கும் எனக்கு தெரில. என்னங்க அது? கரப்பாம்பூச்சி இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது. என்னடா அது? என்ன கருமண்டா அது? டே 3. இந்த வீட்டில் என்னென்னமோ இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு கிளவி இருக்கா, அவள் விடுங்க, அவள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் எவனோ ஒருத்தர் சாக்கடை கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி வந்தான். அப்புறம் என்னென்னா ஏதோ கரப்பாம்பூச்சி இருக்குது. அப்புறம் என்னென்னா இது ஏதோ தண்ணிக்குள்ளேருந்து ஏதோ வருது. அது வேறு ஏதோ மஞ்சு மாதிரி என்னை கடிச்சு தின்றுச்சு. என்னென்ன கருமமோ இருக்குது. இங்கே சிசிடிவி கேமராலாம் இருக்குது. இதெல்லாம் யார் பார்க்குறது இந்த சிசிடிவி கேமராவை? இது என்னது? அடியில் ஏதாவது இருக்குமா? ஒன்றும் இல்லை, ஒளிஞ்சிக்கிற போனோம். சரி, நான் போகிறேன். மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். கீழே எதுவுமே இல்லை, தேடி பார்த்துட்டேன் ஃபுல்லாக. யாரா அவன்? யாரோ வராங்க ஒருத்தன். யார் அவன்? என்ன பண்ணுறான்னு தெரில. இவன் தாங்க என்னை அடித்தான்னு நினைக்கிறேன். இல்லை, இவன் இல்லை, கிளவி தான் அடித்தானா. இவன் கிளவி கூட வந்துட்டு இருந்தான். பார்த்த உடனே ஆஹா அப்படின்றான். யாருன்னு தெரில. என்னடா என்னை பார்த்தா ஆஹான்னு மாதிரியா இருக்குது. நான் மேலே போகிறேன். இருங்க, அவன் எங்கே இருக்கான்னு தெரில. ஐசியூங்கிறான். எங்கே பார்த்துட்டாங்க மறுபடியும். கிளவியும் ஐசியூன்னு தானே சொல்லும். இங்கே வராங்க. யார் அவன்? கன்றாவி இப்படி இருக்கான். கழுத்தில் ஏதோ தாலி வேற மாட்டிருக்கான்.
என்னமோ கழுத்தில் ஏதோ இருந்துச்சு காணா அவன் கழுத்தில். ஐயோ ஓடிட்டேன். கிளவி எங்கே இருக்கா? இவன் வேறு இருக்கானே இங்கே. ஓகே இது என்ன தெரியாது, டோரில் எலக்ட்ரிக். இதை போய் தொட சொல்கிறாங்களே, இங்கே தொட்டால் சாக்கடி செத்துற மாட்டான். சரி ஓகே நான் இப்போ இங்கே வந்துட்டேன். இங்கே தான் இருக்கான்னு பார்த்தேன். ஹெலிகாப்டர் இருக்கியா? ஹெலிகாப்டரா? ஏங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரியே என்னங்க அந்த கிளவி வீட்டில் இருக்குது, ஒரு கரப்பாம்பூச்சி இருக்குது, இந்த கிளவி கூட சேர்ந்து ஒரு சுற்றினா போட் இருக்குது, ஹெலிகாப்டர் இருக்குது. ஹெலிகாப்டர் இருக்கான்னு தர சாவி இருக்கானா இதுக்குள்ளே தான் இங்கே ஏதோ இருபது. அட பாவிகளா, டே 4 வந்துருச்சு. ஏங்க நம்ம சாவ போகிறோங்க. ஐயோ இதை தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணலாம் கூட முடியலங்க. எதுவுமே தெரில எனக்கு. அப்போ ஏதாவது கொஞ்சமாவது பார்த்துட்டு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். அவசரப்பட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி இந்த வீட்டை விட்டு இப்படியே தப்பிக்க பார்க்குறேன். ஓகே நம்ம போவோம். விடாமுயற்சியை நம்ம வந்து எடுத்தாகணும். எந்த பக்கம் போகிறது? என்னடா அது இப்போ என்னடா தூங்கிட்டு இருக்கான் இல்லை தம்பி? இல்லை என்னடா தூங்கிட்டு இருக்கலே? என்ன நீங்க தாலி இல்லை, இது வந்து செக்யூரிட்டிக்கியா? இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஏங்க அவன் நிம்மதியாக குறக்கடு தூங்கிட்டு இருக்காங்க. டேய் அட பாவி. ஏங்க ஆனால் அந்த கிளவி இன்னும் இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவள் இருக்கிற வரைக்கும் நமக்கு டேஞ்சர் தான். இந்த மொட்டைவை கூட அழகாக தூங்கிட்டான். கிளவி மேலே தாங்க இருக்கா. அவன் பார்க்க நின்னேன், அப்படியே நைஸாக ஓடிடுறேன். எந்த பக்கம் ஓடுறதுனே தெரியலையே. ஓகே இதுக்குள்ளே போகலாம். இந்த டோருக்குள்ளே வரவே இல்லை. சாத்திச்சு போவோம். இவங்க எப்போ வருவாங்கன்னே தெரியாது. திறந்து உள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிறேன். உள்ளே எதுவுமே இல்லைங்க. என்னடா ஐயோ ஏங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க அந்த மொட்டை பைய. இவங்க ஜஸ்ட்டு மிஸ் அவன் பார்த்துருந்தானா உள்ளேயே வச்சு மாட்டியிருப்பேன். நான் ஜஸ்ட்டு மிஸ்ஸாக தப்பிச்சிட்டேன். இப்போ அந்த கிளவி எங்கே இருக்கான்னு தெரியலையே. இந்த பாத்ரூம் முன்ன வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். நைஸாக பதுங்கி உள்ள. சீ கருமண்ணா. சே இங்கேயும் என்ன கருமண்ணா. இங்கே போட்கியா? ஆஹா சவுண்ட் வந்துச்சே. இதுக்குள்ளே போய் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியல. இங்கே நான் போட்டை கீ வச்சு தப்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். போட்டை கீ இருக்குது. இன்னும் ஏதோ கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அதை நம்ம கண்டுபிடிக்கணுமே. கிளவி எங்கே இருக்கா? கிளவி மேலே இல்லை. இந்த நம்ம போய் அங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒர்க் ஆகுதான்னு, ஏதாவது ஒன்று அன்லாக் ஆகுதான்னு பார்த்துப்போம். ஏன்னா கார் கீயை வச்சு காரை அன்லாக் பண்ண முடியல. அந்த மாதிரி தான் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இருங்க. ஓகே இங்கே இங்கே தான் போட்டு இதுக்குள்ளே தான் போகணும். ஓகே கீழே போகணும். இதாங்க எதுவுமே இல்லை போலையே. இன்ஜின் ஸ்டார்ட் இன்னும் ஆரம்பிக்க முடியல. எதுவுமே பண்ண முடியாது போல். சரி நான் இதை போட்டு போயிடுறேன். நான் வேறு ஏதாவது வழி தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். போட் கீ வச்சு ஒன்றும் பண்ண முடியல. ஹெலிகாப்டர் கீ கிடச்சி. ஆனால் ஹெலிகாப்டர் இங்கே வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. டோர் கூட இங்கே தான் இருக்குது. ஆனால் அது அன்லாக் லாக்கில் இருக்குது. எதுவுமே பண்ண முடியல. இதில் அந்த மொட்டையும் சொட்டையும் ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுற டார்ச்சரையும் என்னால் தாங்க முடியல. கண்டிப்பாக இந்த இங்கே பாருங்களேன், அந்த ஃபோட்டோ மாட்டிச்சிருக்கு. இல்லை யாரா அவன்? டே யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? என்னங்க டான்ஸ்? இங்கே டான்ஸ் ஆடிட்டு வந்தால் டப்புன்னு வந்துட்டான். அவன் பார்த்தீங்களா? அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். கையை காலை விரிச்சு ஆடிட்டு இருக்கான். என்ன டான்ஸ்ன்னு தெரில. இதெல்லாம் இது டான்ஸ் நினச்சிட்டு இருக்கான் போல. ஆனால் என்னங்க இவன் ஜாலியாக அவன் பாட்டு சுற்றிட்டு இருக்கான். படுத்து தூங்குறான், டான்ஸ் ஆடுறான். இது கிளவின்னு தான் இருக்கே. எப்போ பார்த்தாலும் வாயை பிறந்துகிட்டே வந்துட்டுருக்கு. எப்போ தான் பல்லு விளக்குன்னு தெரில. சரி ஓகே நான் இதை தட்டி விட்றேன். இந்த ஃபோட்டோ பார்த்தா எனக்கு பிடிக்கல. கீழே வந்துச்சு. இப்போ கிளவி வருவாள்ல, இங்கே வரல, இங்கேயாவது வருவாளே அவ. சரி விடுங்க, அவன் வரலன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் நைஸாக அந்த வந்துட்டாங்க ஓடுறாளே. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ நான் வந்து எந்த பக்கம் போகிறது? கிளவி எங்கே? கிளவி வராங்க, கிட்ட வந்துட்டாங்க. நைஸாக ஏதாவது ஓடினோம். அந்த மொட்டை எங்கே? அவன் தான் இவனுக்கு ஹஸ்பண்டு. இந்த கிளவிக்கு அவன் தான் ஹஸ்பண்டு போல். அப்போ அவன் தான் கிழவன். ஓகே நான் அந்த இடத்துல செக்கே பண்ணல. செக் பண்ணி பார்ப்போம். மொட்டை வர. ஐயோ கீழே சொட்டை. என்ன 2 பக்கம் ஆளுங்க வந்துட்டாங்க. தப்பிச்சு ஓடுங்க. இங்கே பார்க்கலங்க. இல்லை கிட்ட வராத நான் ஓடி போச்சுடா. அட பாவிகள். ஏங்க எத்தனை தடவை தோற்றோம்? நம்ம 4 தடவை தோற்றுட்டோங்க. ஆமாம் டே 5 லாஸ்ட் டே வந்துருச்சு. சரி நான் அப்போ வந்து யார் கண்ணிலையும் மாட்டாமல் நைஸாக ஒளிஞ்சு தான் தப்பிக்கணும்.
இப்போ வந்து ரிஸ்க் எடுக்கவே முடியாது. ஒரு தடவை தோத்தாலும் அவ்வளோதான், கேமே முடிஞ்சு போச்சு. நான் ஒன்றும் பண்ணலாம், இருந்தாலும் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ண முடியல. சரி, நான் பொறுமையாக மேலே போகிறேன். அவங்க 2 பேரும் எங்கே ட்ராப் வேறு மாட்டியிருக்கா பார்த்தீங்களா? நைஸாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கானே தெரிலையே. நீங்கள் அவள் கீழே தான் இருப்பான்னு நினைக்கிறேன், மேலே இல்லை. சத்தமும் கேட்கல. சரி, நான் மேலே போவா? ஓகேக்கா, நான் மேலேயே போகிறேன். கிளவியோட ஃபோட்டோ வேறு மாட்டிச்சுக்கா பைத்தியம். ஐயோ கிட்ட வராங்க, ஓடுறாளே. ஐயோ ஓடுறாளே, நீ ட்ராப்பில் மாட்டோ. அடப்பாவி, சோலி முடிச்சு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க. 5 லைஃபும் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன நடக்க போகுது? கட்சின்னு வரும். ஏங்க இந்த இடத்துல ஞாபகம் இருக்கா? என்னடா அது சுற்றி வச்சிட்டாங்க, உள்ளே குத்தி கிழிக்க என்னமோ பேசுகிறாங்க. மொட்டை பார்க்குறான், கிளை பண்ணுங்குது. அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. மரணமாக கொண்டுட்டாங்க நம்மளை. இருங்கடா, அவங்க எல்லோரையும் நான் பழி வாங்க கண்டிப்பாக வருவேன். அடுத்த தடவை நான் இதை எப்படி விளாட்ணுன்னு கற்றுக்கிட்டு கண்டிப்பாக வருவேன் கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் நாளைக்கு வந்து கிராணியில் இந்த சாப்டர் 2ல் ஏதாவது ஒரு எஸ்கேப் நம்ம பண்ணி முடிச்சிடணும். ஓகே கைஸ், பாய்.